Hello everyone. Hello. So we hope everyone is doing good. So நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஓடி நர்சஸ்க்கு, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர், இங்க ஓஆர்னு சொல்லுவோம், ஆப்ரேஷன் ரூம். அவங்களுக்கு இன்டர்வியூல சவுதியில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ഫസ്റ്റ് എപ്പോഴും ഇന്റർവ്യൂ സ്റ്റാർട്ട് ആക്കുമ്പോൾ സെൽഫ് ഇൻട്രൊഡക്ഷൻ നിങ്ങളുടെ കൊടുക്കാൻ പറയൂ. പിന്നെ എന്തിനാണ് നിങ്ങൾ സൗദിനെ ചൂസ് ആക്കുന്നത്, അത് ഓരായാലും എങ്ങനെയാണ് നിങ്ങളുടെ എക്സ്പീരിയൻസ്, ഇതെല്ലാം ചോദിക്കും. ഇതായ പിന്നെ നിങ്ങൾ കോമൺ ആയിട്ട് ഓറിൽ നടക്കുന്ന എന്താ പറയല്, സഡൻ ആയിട്ട് പേഷ്യന്റ് വൈറ്റൽസ് ഇപ്പോൾ ഡ്രോപ്പ് ആയാൽ ഡ്യൂറിങ് സർജറി, സോ നിങ്ങളുടെ റെസ്പോൺസിബിലിറ്റി എന്നാ, ഇങ്ങനത്തെ ക്വസ്റ്റ്യൻസ് ആണ് അവർ ചോദിക്കുന്നത്. പിന്നെ எஸ் தென் என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட ஓடி நர்ஸா உங்களோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்றத கேட்பாங்க. அதை நீங்க சொல்லணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு ஸ்டெரிலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, பிகாஸ் ஸ்டெரிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல. ஸோ அதை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்பாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா, இப்போ சர்ஜிக்கல் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் இல்லைங்களா, அது மஸ்ட். வாட் இஸ் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஓடில ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். பேஷண்ட் நேம், ஏஜ், என்ன சர்ஜரி போறாங்க, என்ன டயக்னோசிஸ், எந்த டாக்டர் அங்க சர்ஜனா வர போறாங்க, அனஸ்தட்டிஸ்ட் நேம், பிளஸ் பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது நோன் அலர்ஜிக் இருக்கா அப்படின்றது அதுல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? தென் பாத்தீங்கன்னா என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே அதுல நீங்க சொல்லணும். இதுதான் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட். ஓகேங்களா? இது நீங்க இன்னொன்னு என்னன்னா, சர்ஜிக்கல் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் இன்சிஷன் நீங்க இதை சொல்லணும். அதாவது பேஷண்ட் பேர் என்ன, ஏஜ் என்ன, என்ன டயக்னோசிஸ், என்ன சர்ஜரி, என்ன சர்ஜிக்கல் மார்க் இருக்கா, தென் யாரு சர்ஜன் இஸ் கோயிங் டு பி அசிஸ்ட் ஆப்ரேட் அப்படின்றத சொல்லணும். அடுத்து அனஸ்தட்டிஸ்ட் யார் இருக்கா, இதெல்லாம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு ப்ரொசீஜர் இன்சிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும். இதான் சர்ஜிக்கல் டைம் அவுட். பிகாஸ் வார்டின் பேஷண்ட்டை நீங்கள் ரிசீவ் ஆக்கும்போது இதெல்லாம் நீங்கள் செக் ஆக்கணும். ஸோ இதான அவர் ചോദിക്കും. 3 times நீங்க செக் பண்ணுவீங்க. பேஷண்ட் ஒன்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணணும். பிஃபோர் இன்சிஷனும் நீங்க செக் பண்ணணும். பிஃபோர் பேஷண்ட் ரூம்ல இருந்து போகும்போது செக் பண்ணணும். தென் என்ன கேட்பாங்கன்னா, நீங்க எப்படி ஹேண்ட் ஓவர் கொடுப்பீங்க. ஒன்ஸ் சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நீங்க ஒரு நர்ஸ் கிட்ட போய் அடுத்து ஐசியூ நர்ஸ் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் கொடுக்க போறீங்கன்னா எப்படி ஹேண்ட் ஓவர் கொடுப்பீங்க அப்படின்றது கேட்பாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஐசியூவா இருந்தாலும் சரி, ஓட்டியா இருந்தாலும் சரி, சர்ஜனுக்கும் இருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கும் இல்லையா, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு டியூட்டி ஓவர் டைம் ஆகுது அப்படின்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாலேஜபிளா எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அந்த மாதிரி பாசிட்டிவா ஆன்சர் ஆக்குவோம். ஆமா. ஓகேங்களா? சோ அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? சோ வி ஹோப் இந்த വീഡിയോ உங்களுக்கு യൂസ്ഫുൾ ആയിരിക്കും. ഇത് അറിയുമായിരിക്കും. ബട്ട് ആയാലും ചോദിച്ചവർക്കായിട്ട് ഈ വീഡിയോ. எஸ். ஓகேங்களா? சோ இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஓகே? சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.